நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாட்டி அக்ஷய தீதிக்கு வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் வந்து இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் வந்து நான் பீமாவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கிட்ட வந்து டவர் கிடையாது, அதனால் இந்த வீடியோ வந்து நான் போடல. ஸோ ஓகே, இது போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பட் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்து அக்ஷய தீதிக்கு எதுவும் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிங்களா சிஸ்டர், அது ஒரு வீடியோ போடுங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீமாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கிங் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து 1 கிராமுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டைப்பை மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கட்டைப்பை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான கட்டைப்பை தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிழிஞ்சி போகிற மாதிரி ஏனோ தானோலாம் வந்து கொடுக்கல. ஸோ 1 கிராமுக்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது போது ஆச்சரியமாக இருக்குது. இதே நான் மற்ற ஷாப்பில் வாங்கியிருக்கேன், வெறும் வந்து ஜிப்பு வச்சு பேக் மாதிரி தந்துடுவாங்க. பேக்னால் பெரிய பேக் இல்லை, சும்மா சின்ன பேக்காக வந்து தருவாங்க. இல்லைனா அதுவும் ரொம்ப மோசம், மஞ்சப்பை இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து தந்திருக்காங்க. நம்ம 4 பவுன் 5 பவுன் வாங்கினாலே அந்த மாதிரி தான் தருவாங்க. பட் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, 1 கிராமுக்கே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கட்டைப்பை வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு சுருக்கு பை வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் இதுக்கு முன்னாடி கோல்டு காயின் வந்து வாங்கியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து பேக்கிங் வந்து பண்ணதில்லை. ஒரு பாக்ஸில் போட்டு தருவாங்க, ஸோ அவ்வளோதான். இது பார்க்கவே நல்லா வந்து பேபி பிங்க் கலரில் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சி. பார்க்கும்போதே ஆசையாக இருந்துச்சு. ஒரு கோல்டு காயினுக்கு வந்து அழகாக வந்து பேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இம்ப்ரெஷனே வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்குது. இது காயின் பாருங்களேன், இது 1 கிராம் காயின், ஆனால் ரொம்ப வந்து சின்னதாக இருக்குது. பட் வெயிட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ பாக்ஸுமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்து இருக்குது. இப்போ கண்ணாடி பாக்ஸில் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து 1 கிராமு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராஜாவோட சிம்பிள் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வெயிட் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ வெயிட் மென்ஷன் பண்ணலை, பட் வந்து HID நம்பர் வந்து இருக்குது. ஸோ இந்த பிளாக் கலரில் டார்க்காக இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து HID நம்பரு. ஸோ இப்போ வர காயின் எல்லாத்துக்குமே வந்து எல்லா காயினுக்குமே வந்து இப்போ வர காயின் எல்லாத்துக்குமே வந்து HID நம்பர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளாக்காக டார்க்காக இருக்கா, ஸோ இதுதான் வந்து HID நம்பர். காயின் பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, பட் வெயிட் வந்து கரெக்டாக இருக்குது. வெயிட் வந்து செக் பண்ணி தான் தராங்க. ஸோ பேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கிளாஸில் தான் வந்து தந்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக வந்துருக்கு. இவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா 24 கேரட் காயினுமே வந்து இருக்குது. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் 125 ரூபா மட்டும் பே பண்ணணும். அது இல்லாமல் GST வந்து பே பண்ணணும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பேக்கிங் வந்து சூப்பராக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ ரேட் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். பில்லுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு இதில் தான் வந்து உள்ளே வந்து வச்சு கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து பில்லு. ஸோ அன்னை கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8980 ரூபா. நான் வந்து 22 கேரட் கோல்டு காயின் தான் வந்து வாங்கினேன். ஸோ 1 கிராம். ஸோ 8980 ரூபா கோல்டு ரேட்டு. ஒரு 3% வந்து GST மட்டும் பே பண்ணியிருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 9249 ரூபா வருது இந்த 1 கிராம் கோல்டு காயின். ஸோ இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம் வந்து வெரிஃபை பண்ணி கொடுத்துட்றாங்க, வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துட்றாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நம்மள்ட்ட கொடுக்கவே செய்கிறாங்க. இந்த வாட்டி அக்ஷய தீதி பார்த்தீங்க அப்படின்னா 30/4/2025 வந்துச்சு. ஸோ போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆட்டில் வந்து கோல்டு காயின் வந்து வாங்கினேன். போன வாட்டி அக்ஷய தீதி வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 10 மே 2024. போன வருஷம் வந்து 6700 ரூபா இருந்துச்சு 1 கிராமு. நான் 1 கிராம் கோல்டு காயின் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஒரு 3 மில்லி வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது, அதனால 6720 ரூபா. இப்போ ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ஒரு 2% வந்து போடுவாங்க. அப்போ 2% வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு 134 ரூபா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆஃபர் டைம்னால அக்ஷய தீதினால வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது, வெறும் GST மட்டும் தான் பே பண்ணணும். GST பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 ரூபா. இப்போ வந்து 6921 ரூபா 60 பைசா வந்து வருது. இந்த 1 ரூபா புள்ளி 60 பைசா பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி மொத்தமாக நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 6920 ரூபாவா. வருஷம் அக்ஷய தீதிக்கு வாங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்து 6920 ரூபா.
ஸோ இந்த தடவை அச்சய தீதிக்கு வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 9249 ரூபா, மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 2329 ரூபா வந்து நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ கோல்டு காயின் வாங்குறது எப்பயுமே வந்து ப்ராஃபிட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக வந்து தெரியும். ஏன்னா நான் ஒரு வருஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா 2329 ரூபா வந்து எனக்கு லாபம். இன்னும் அடுத்த வருஷம் அப்படின்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 9000 இருக்கிறது வந்து 10,000 வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. 10,000 11,000 வந்தால் ஆச்சரியம் இல்லை. ஸோ 10,000 நெருங்கிட்டுல. ஸோ அதை தான் வந்து சொல்கிறேன். ஸோ வருஷத்துக்கு நமக்கு ஒரு 2,000 நமக்கு லாபம் இருக்கும்போது ஒரு 5 இயர்ஸ் கழித்து நீங்கள் ஒரு சேல்ஸ் பண்ணும்போது எப்படியும் நமக்கு 11,000 12,000 எப்படியுமே வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து இருக்கும். கோல்டு காயின்லாம் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா லாங் டைம் வந்து சேல்ஸ் பண்ணுறதா வந்து நல்லது. ஸோ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். இதே நீங்கள் வாங்கிட்டு ஒரு 6 மந்த்ஸு இல்லை 1 இயரில் விற்கிறது கூட நமக்கு அவ்வளோக்கா ப்ராஃபிட் வந்து இருக்காது. ஸோ இப்போ இந்த நான் கோல்டு காயின் வாங்கியிருந்தோம் அப்படின்னா எனக்கு 2329 ரூபா வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்குமே வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய ஜுவல்ஸாக வந்து நம்மளால் வாங்க முடியல அப்படின்னும் போது இந்த மாதிரி ஆஃபர் டைமில் வந்து கோல்டு காயினாக வந்து வாங்குறது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ப்ராஃபிட்டு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபுக்கும் நான் வந்து சொல்லுவேன். ஸோ கோல்டு காயின் வந்து நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 100 mg மில்லிகிராம் 250 மில்லிகிராம்லாம் வந்து கோல்டு காயின் வந்து இருக்குது. ஸோ அது கூட நம்ம வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தோன்னே வந்து ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கே வந்து 2320 ரூபா வந்து ஒரு கிராமுக்கே வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கோல்டு காயினாக வந்து சேவ் பண்ணுறது ப்ராஃபிட் தான். கோல்டு காயினும் வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா உண்டியல் சேமிப்பு வந்து பண்ணலாம். ஸோ உண்டியலில் சேர்த்து வச்சு கூட நம்ம காயின் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு வே பார்த்திங்க அப்படின்னா டிஜிகோல்ட்லேயுமே வந்து தங்கமயில் இருக்குது, போத்தி சொர்ணமகள் இருக்குது, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இருக்குது. ஸோ நீங்கள் எதில் வேணாலுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 100 ருபீஸ்லேருந்து நம்ம கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மள்ட்ட இப்படி மொத்தமாக அமௌண்ட் வந்து நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க வந்து ஒரு 100 ரூபா நம்ம கையில் எப்பப்போ அமௌண்ட் இருக்கோ அப்பப்போ வந்து ஒரு 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி வந்து சேவ் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து போனஸும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த போனஸை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படி வாங்கும்போது வேஸ்டேஜையும் ஜிஎஸ்டியும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த போனஸை வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி பே பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அச்சய தீதிக்கு வந்து நான் 1 கிராம் கோல்டு காயின் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ பீமாவில் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு பெரிய கட்டப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங்குமே வந்து சூப்பராக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பீமாவிலையும் வந்து இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க, பேக்கிங் வந்து இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை இருக்குல்ல, ஸோ அந்த பீமாவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த அச்சய தேதிக்கு வந்து 1 கிராம் வந்து என்னால் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் அச்சய தேதிக்கும் நான் என்ன சேவ் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்குவோங்க. ஸோ இந்த 1 கிராம் 2 கிராமாக வாங்குற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.